ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சட்னியும் தான். இந்த சட்னி வந்து அத்தை புதுசாக ட்ரை பண்ணாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சு ஒரு 11 மேலே வந்து நாங்கள் இன்றைக்கி ஆடெல்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கீ தான் ரெடி பண்ண போகிறோம். 1 மந்த் வரை நாங்கள் ஆடை எல்லாமே ஃபில்டர் பண்ணி வச்சுருவோம். 1 மந்த்துக்கு மேலே வச்சா கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஸோ ஃபஸ்ட் வந்து கலெக்ட் பண்ண ஆடை எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு சில்னஸ் வாட்டர் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மோர் தென் 3 டைம்ஸ் அரைச்சாலும் இந்த மாதிரி கீ தனியாக ரெடி ஆயிரும். இது வந்து ஃபஸ்ட்டு பட்டர் தான் நமக்கு கிடைக்கும். வேணும் நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கீ தான் வேணும், இந்த மாதிரி அடுப்பில் கூட காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இதோட இது ஒரு 5 டைம்ஸ் மேலேயே செஞ்சுட்டேன். மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்வேன். நாங்கள் வந்து இங்கே பசுமாடு தான் பால் கிடைக்குதா, ஸோ வந்து அதை வாங்கி எங்களுக்கு வந்து நல்லாவே ப்யூராகவே கிடைக்கிது பால். ஸோ வந்து எங்களுக்கு கீயுமே நிறைய கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பசும்பால் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப சத்தானதான். ஸோ வந்து எவ்வளோ தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் செய்கிற மாதிரி வராது. உங்களுக்கு இது பார்க்க வந்து பிளாக்காக தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வந்து நல்லா எல்லோ கலர்